அகிலத்தையும் அகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. பாடுவோமா? அகிலத்தையும் அகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் நல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. பாடுங்க. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே கன மகிமைக்கு பாத்திரரே ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால். கரங்களை தட்டி ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால். அகிலத்தையும் அகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே சிருஷ்டித்தீரே உந்தன் நல்ல கரத்தினாலே. நல்ல கை தட்டி உற்சாகமா. அகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் நல்ல கரத்தினாலே. ஆகாதது என்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே கன மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது எங்க வாழ்க்கையில செய்கப்பா. Oh Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Oh Lord God, thou hast made the heavens and the earth by thine outstretched arm. Nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. Oh, nothing is too difficult for thee. Oh, great and mighty God, great in counsel and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing. Oh, nothing. கரங்களை தட்டி. Nothing is too difficult for me. Nothing, nothing, absolutely nothing. அகிலத்தையும் அகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே. கை தட்டுங்க பார்ப்போம். வாயை திறந்து உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் நல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. மார்ச் மாதத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாடுங்க. சர்வ வல்லவரே கன மகிமைக்கு பாத்திரரே ஆகாதது என்று ஆகாதது ஒன்றும் இல்லை. ஏதுமில்லை உம்மால். ஆகாதது என்று
போற்றும் வல்லமையுள்ளவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்தி பாடுங்க. ரத்தத்தை உயர்த்துங்க. ஒவ்வொரு வீடுகளிலே தெளிக்கப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பங்களிலே தெளிக்கப்படுவதாக. மாதங்களை முடிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நல்லவர் வல்லவர் போதுமானவர் நல்லவர் போதுமானவர் ஒரு முறை கூட நல்லவர் வல்லவர் போதுமானவர் வாழ்க்கையில் உண்மையுள்ளவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடு துதி பாடு ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. கரங்களை தட்டி வாய்களை திறந்து துதிக்கும் போதே விடுதலை விடுதலை விடுதலை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த மார்ச் மாதத்துல எஸ் எஸ் கோடி கோடி ஸ்தோத்திரம்.
தேவனவர், உடன்படிக்கையின் தேவனவர், நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை நம்மை காப்பவர், அவர் உறங்குவதில்லை. ஜெயம் கொடுக்கும் பாடுங்க, நல்ல உற்சாகமா கை தட்டி பாடுங்க, நல்ல உற்சாகமா. ஜெயம் கொடுக்கும் இந்த புதிய மாதத்துல ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டே இருப்போம். ராஜாவுக்கு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஆண்டவரை புகழ்ந்து உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா செய்த நன்மைகளை, ஓ ராஜா செய்த நன்மைகளை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. அவரை துதித்து பாடுகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை, விடுதலை, விடுதலை. ஆவியில, ஆத்மாவுல, சரீரத்துல, சிந்தையில. ஆராதனை உமக்கே, ஆராதனை. எஸ் லார்ட், உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல வாய்களை திறந்து ஆராதனை உமக்கே. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே. சர்வ சிருஷ்டிகரே, சர்வ வல்லமை உள்ளவரே, எங்களை படைத்தவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களை காப்பவரே, எங்களை நடத்துபவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை 2 மாதங்களை நடத்தினார். நல்ல அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. லெஃப்ட் ஹேண்ட் உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா என்றால் praise Jesus, ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உம்மை தயவா என்னை நடத்தோ. என்னை மறவா இயேசுநாதா, உம்மை தயவா என்னை நடத்தோ.
அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பயப்படாதே வலக்கரத்தாலே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் தேவரும் என்னை பாசமின் மேல் நீர் வைத்ததினால் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஜெபத்தோடு பாடுங்க, ஒரு அர்ப்பணிப்போடு பாடுங்க. தாய் தந்தையை மறந்து விட்டாலோ மறவேன் உன்னை என்றதாலே. நம்மை மறவாத ஒரு தெய்வம் அவர். தந்தையை மறந்து விட்டாலோ என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திருந்தோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. மறைந்திருந்தோ என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா என்னை நடத்தும். தீர்க்கதோராய் கைவிடேனே என்றதாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மை திக்கற்றோராய் விடாத ஒரு தெய்வம் அவர். என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நீரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா என் தலை முடியும் என்னை மறவா இயேசுநாதா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா எல்லாருமாக என்னை நடத்தும். உனக்கு நீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே ஸ்தோத்திரம். உனக்கு நீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே ஸ்தோத்திரம். மறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெயக் கொடியே. எனக்காய் ஜெயக் கொடியே. என்னை மறவா இயேசுநாதா என்னை மறவா. நம்மை மறவாத ஒரு தெய்வம் அவர். என்னை ஒப்புவித்தேனே இன்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை போற்றும் ஒப்புவித்தேனே இன்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும்
இல்லை, இன்னும் கரங்களை தட்டாமை உற்சாகமா 1ஆம் தேதி அதிகாலையிலே எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன், எங்கே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன், எங்கே ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன் இயேசுவே தேவன், எங்கே ஆர்ப்பரிப்போம். பாடுங்க. இயேசுவே தேவன் இயேசுவே தேவன், எங்கே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தின வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தின வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை விட்டேன், பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை நம்முடைய ஆண்டவர் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் எங்கே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், எங்கே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பஞ்ச காலத்திலும் போராட்டமான சூழ்நிலைகளிலும் விடுதலை கொடுப்பவர். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே பாடுங்க. செய்வார். வாலிப பிள்ளைங்க கூட எல்லாருமா காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன், எங்கே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே கர்த்தரே தேவன் எங்கே ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன். இயேசுவே தேவன், அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே தேவன் இயேசுவே தேவன், எங்கே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்த ஜீவ தேவன். வானங்களை திறந்தே வானம் திறக்கப்படுவதாக, ஒவ்வொருவருக்காக வானம் திறக்கப்படுவதாக. கர்த்தரே தேவன் எங்கே தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன், எங்கே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன். பாடுங்க. எங்கே ஆர்ப்பரிப்போம். தேவன், கர்த்தரே தேவன், எங்கே ஆர்ப்பரிப்போம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு பாடுங்க. சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்ற. விசுவாசத்தோடு தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே,
போகாதீங்க. அருமையான பிரதர் சிஸ்டர், தாயே தகப்பனே, சோர்ந்து போகாதீங்க. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அது சீக்கிரத்தில் தட்டி தேவநாம மகிமைப்படும்படியாக. Oh, we worship you, Lord. மகிமை மகிமை மகிமை, தேவ மகிமை, தேவ சமாதானம், சர்வாங்க சுகம், மெய்யான விடுதலை. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை ஆளுகை ஆளுகை, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு தனி நபரையும் நிரப்புவதாக. தேவ தூதர்கள் வானத்துக்கு ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக ஒவ்வொரு வீடுகளிலே காணப்படுவார்களாக. ஒவ்வொரு ஜெபங்கள் கேட்கப்படுவதாக, ஒவ்வொரு விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதாக, ஒவ்வொரு கண்ணீருக்கு பதில் கிடைப்பதாக, ஒவ்வொரு பெருமூச்சுகளுக்கு பதில் கிடைப்பதாக. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. வாய்களை திறந்து பாடுங்க. எங்களுக்கு விடுதலை வேண்டும் அப்பா, மெய்யான விடுதலை. தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. பலமோ அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகு தேவாவியினாலாகு. பெற்றுக்கொள்ளுங்க தேவனுடைய ஆவியை. பராக்கிரமம் உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பல ஒவ்வொருவரை நிரப்புவதாக. பலமோ அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகு தேவாவியினாலாகு. எல்லா கரங்களை தட்டி விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. நாங்க விரும்புறோம் பா. முழு பலத்தோடு உற்சாகத்தோடு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீங்களே. உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவீராக. வானம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் எங்களை நிரப்போம். உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் எங்களை நிரப்போம். The power from heaven, the power from heaven. உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பல
ஆவியை, ஆத்துமா, சரீரம், சிந்தையை ஆட்கொள்ளுகிற பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ளுகிற தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், தேவ பலன். ஹalleluya, ஹalleluya. பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல வாய்களை திறந்து Lord I receive it. அநேகர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால பலவீனப்பட்டு போய்விட்டீர்கள். பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஹalleluya. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, தாருமையா, இன்றே தாருமையா. விடுதலையை, விடுதலையை ஆவியில, விரும்புகிறோம் ஆத்துமாவுல, ஐயா. சரீரத்துல, சிந்தையில விடுதலை. தாருமையா, தாருமையா, இன்றே தாருமையா. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரோ, பதில் தாரோ, கண்ணீருக்கு பதில் தாரோ. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்க பதில் தாரும், எங்களுக்கு விடுதலை வேண்டாம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துல விடுதலை வேணும்ப்பா. வாலிப பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டுமப்பா. ஜெபம் கேளு, ஜெபம் கேளு, எங்களது ஜெபம் கேளு. பதில் தாரோ, பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரோ. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகோ, தேவாவியினாலாகோ. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகோ, தேவாவினாலாகோ. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. இந்த நாள்ல கூட ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். பல திட்டங்களை போடலாம், பல செயல்பாடுகளை செய்யலாம். ஆனா ஆவியானவர் வந்துட்டாருன்னா போதும், சூழ்நிலையெல்லாம் மாறிடும். ஹalleluya. ஆவியானவர் வந்துட்டாருன்னா விடுதலை தான். யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? யோவான் 8:36 படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மெய்யான விடுதலை கொடுப்பார். இந்த மார்ச் மாதத்துல எல்லாரும் சொல்லுங்க, யோவான் 8:36 படி, யோவான் 8:36 படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் ஊழியத்துக்கு, எங்கள் வியாபாரத்துக்கு, எல்லாவற்றிற்கும் மெய்யான விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஜெபம் பண்ணுங்கம்மா, ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிற ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் காத்த தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பாதுகாத்து இம்மட்டும் நடத்தி வந்தீரே. சொல்லுவோமா? இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துங்க. இம்மட்டும் இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, இப்படியா சபையில ஒன்று கூடி ஜெபிப்பதற்கு இந்த முதல் ஆராதனையில அதிகாலையில வந்து ஜெபிக்கும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே, எத்தனையோ இடத்துல ஆண்டவரே பலவிதமான காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. பலவிதமான சோதனைகள் ஆண்டவரே, மரணங்கள் ஆண்டவரே, பலவிதமான கஷ்டங்கள், உபத்திரவங்கள் மத்தியில் தேவன் எங்களை பாதுகாத்த ஆண்டவரே இந்த இடத்துல நிற்கும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ராஜா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா வாலிப பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக,
ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி 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 சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மார்ச் மாதத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இரு கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த மார்ச் மாதத்துல ஆண்டவரே நீர் எங்களோட கூட இருக்கும்படியாய் ஆண்டவரே இந்த 1ஆம் தேதியில ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியா ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒரே குடும்பமாய் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்க. இந்த மார்ச் மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போலப்பா எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்தருளுங்கப்பா. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாங்கப்பா. கேட்போமா? வாய்களை திறந்து ஒரு ஜெப ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுவீராக. வேதத்தை தியானிக்கிறவர்களாய், வேதத்தை வாசிக்கிறவர்களாய் ஆண்டவரே உம்மை பற்றி மற்றவர்களுக்கு அதிகமாய் அறிவிக்கிற மாதமாய் ஆண்டவரே ஆத்தும பாரத்தை கொடுத்து எங்களை நீ வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவைகள் 1000 உண்டு ஆண்டவரே. எல்லா தேவைகளும் அப்பா அதின் காலத்துல காகத்தை கொண்டு போஷிக்கிற தேவன் நீரப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒரு நாளும் நாங்கள் விசுவாசத்துல குறைந்து போகாதபடிக்கப்பா இன்னும் அதிகமாய் விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படியா, விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. சுகவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. விசேஷமா ஜெயசீலன் அங்கிளுக்காக செபிக்கிறோம். படுக்கை மாற்றி போடுகிறவர் நீரப்பா. சுகத்தை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே சபையில காணப்படுகிற வயதானவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆபரேஷன் பண்ணப்பட்டிருக்க அருமையான நிர்மலுக்காக செபிக்கிறோம். சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, சிறு குழந்தை முதல் கொண்டு பெரியோர் வரைக்கப்பா இயேசுவின் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா வாகனத்தின் மேலும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்த ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த மாதத்துல எழுத போற 10th 12th எழுத போற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே தேர்ச்சியை காண தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாலிப பிள்ளைகள் மேல இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமா இந்த மாதத்துல நடக்க போகிற அனைத்து ஊழியங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அனைத்து ஊழியங்களும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராங்கப்பா. எல்லா இடத்திலும் ஆண்டவரே கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்துல நடக்க போற அதிகாலை ஜெபத்துல ஆண்டவரே அநேகர் வந்து கலந்து கொள்ளும்படியா தேவன் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக ஆண்டவரே. பந்திக்கென்று எங்களை தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களையும் அப்பா தயவாய் நீர் மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கு மாத்திரமே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் ஆமென். 755வது பக்கம் 136ஆம் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில்
கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கைகளிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? விண்ணப்பத்தை கேட்பவர், ஆனால் விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் தெரிவிக்க வேண்டும். ஆமென். அப்ளிகேஷன் போடாமல் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தாலும் காலேஜில் அட்மிஷன் கிடைக்குமா? இந்த உலகத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்ளிகேஷன் போட்டால் தான் என்ன பண்ண முடியும், எதையுமே என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்துட்டேன், அதனால் எனக்கு எல்லா காலேஜிலேருந்து என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? இல்லை. அப்ளிகேஷன் போட்டால் தான் பிரின்ஸ்பாலை போய் பார்த்தீங்கன்னா என்ன கேட்பார், யோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடுங்க, அப்புறம் என்ன பண்ணுங்க வாங்கன்னு. இந்த உலகத்திலே எல்லாத்திற்கும் ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கிறது. அதே போல் நம்ம ஆண்டவரும் என்ன சொல்கிறாரு, உங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை எனக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த நாட்களில் இது ஒரு அருமையான ஒரு நாட்கள். இந்த லெந்து நாட்கள் என்றாலே உலகம் முழுவதும், கிறிஸ்மஸ் நாட்கள் என்றால் கொண்டாட்டம், செலிப்ரேஷன் டைம், கேரல் ரவுண்ட்ஸ் போகிறோம், பாட்டு பாடுகிறோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். நவம்பர் 20th டிசம்பர் 30th வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 40 நாட்கள் அது கொண்டாட்டமாகவே போய்விடுகிறது. ஆனால் இந்த நாட்கள் 40 days பார்த்தீங்கன்னா சிலுவை தியான நாட்கள். என்ன நாட்கள்? சிலுவை தியான நாட்கள். ஸோ அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் நான் சிலுவையில் பற்றிய 77 வசனங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். அதில் நான் முடிந்த வரைக்கும் ஒரு 30 வசனங்களாவது நான் டெய்லி ஒரு வசனம் என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். இன்றைக்கி சிலுவையை பற்றிய உபதேசம் சபைகளில் இல்லாததுனால தான் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் அது அப்படியே ஒரு பூகம்பம் மாதிரி என்ன ஆயிடுது, வெடிச்சிருது. கிறிஸ்தவனாக இருந்தால் லூக்கா 9:23 சொல்லுது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சுமந்த சிலுவையிலே இருந்து நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நாம் சுமக்க வேண்டிய சிலுவை நம்மை அவரை போல மாற்றவும் கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. 2 சிலுவை உண்டு. ஒன்று மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவை, அது ஆண்டவராக இயேசு சுமந்த சிலுவை. இன்னொன்று நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அந்த சிலுவையை போல உள்ள வாழ்க்கையின் அனுபவங்களை நாம் சுமந்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஸோ இந்த நாளில் மார்ச் மாதத்தில் 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி, 9லேருந்து 13, 16லேருந்து 20, 23லேருந்து 27, 30, 31, 22 நாட்கள் இந்த மார்ச் மாதத்தில் வீக் டேஸில் எல்லாரும் இங்கே வந்து நீங்கள் அதிகாலை ஜெபத்தில் நம்ம ஜெபிப்போம். எலெக்ஷனுக்காக ஜெபிப்போம், தேசங்களில் சமாதானத்துக்காக ஜெபிப்போம், இன்னும் பல காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நாம் அவரை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சிலுவை தியான நாட்களில் யோவான் 3:30, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு ஃபவுண்டேஷனாக நம்ம வச்சுக்கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால் ஓட கடவோம். ஆமென். சத்தமாக சொல்லுங்க, ஓட கடவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குரிய ஓட்டம். நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, படுத்துடக்கூடாது. நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். திரும்பியும் போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், எல்லாவற்றிற்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. பைபிளில் எல்லாமே சில காரியங்கள் அப்படியே லிட்ரலாக சொல்லப்பட்டிருக்கும், சில காரியங்கள் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கும். நான் ஓடணும்னு சொல்லி நான் கிறிஸ்தவர்னு ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. சென்னையை சுற்றி ஓட முடியாது. அதை சொல்ல வரல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரே இடத்துல நிற்கக்கூடாது, ஓடிக்கொண்டே இருக்கணும். நான் போய் சேர வேண்டிய லக்கை நாம் போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. துன்மார்க்குடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நிற்கவும் கூடாதுன்றாங்க, உட்காரவும் கூடாதுன்றாங்க, நடக்கவும் கூடாதுன்றாங்க. பின்ன என்னதான் பண்றது, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதத்தை கர்த்தர் நமக்கு ஓட கிருபை கொடுத்தார். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவாராக. ஒரே ஒரு வசனத்தை மையப்படுத்தி அந்த வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். திருவிருந்து இருக்கிறது. நாம் சீக்கிரமாய் செய்தியை நம்ம கடந்து போவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
Everybody turn your Bibles to Hebrews chapter 12 verse 1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாரும் பைபிள்ல திறந்து பாருங்க. அந்த வசனத்தை திறந்து பாருங்க, வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க ஹல்லேலூயா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. ஒரு கமா போட்டிருக்கு பாருங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்றால் யார்? இந்த உலகத்திலே விசுவாச ஓட்டத்தை வெற்றியாய் முடித்து வாழ்ந்த மனிதர்கள் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் பரதேசிலே மேகம் போன்று நமக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆதாம் காலத்திலிருந்து நேற்றை இரவு வரைக்கும் மரித்து போன பரிசுத்தவான்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகளாக நமக்கு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் விழுந்து போனவர்களை பார்க்கக்கூடாது, இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை கூட நாம் பார்க்கக்கூடாது. வெற்றியாய் ஓட்டத்தை முடித்து ஜெயமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையை முடித்தவர்கள், விசுவாச ஓட்டத்தை முடித்தவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தானியேல், தாவீது, இன்னும் நோவா, இப்படியாக வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள். அது மாத்திரமல்ல, நமக்கு முன்பதாக ஓடின ஆவிக்குரிய பரிசுத்தவான்கள் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவாக இருக்கலாம், பாஸ்டர் சாம் சுந்தரமாக இருக்கலாம். அநேக பரிசுத்தவான்கள் வெற்றியாய் ஓட்டத்தை முடித்தவர்கள் நமக்கு சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய தகப்பனார் கூட 53 ஆண்டுகள் ஊழியம் செய்து அவர்களும் இன்றைக்கு மேகம் போன்ற திரளான சாட்சியாக நமக்கு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஓட்டத்தை ஓடி பரிசுத்தமாய் ஓடி வெற்றியாய் முடித்தவர்கள் மேகம் போன்ற நமக்கு என்னவா இருக்காங்க? சாட்சியா இருக்காங்க. நான் முடிச்சம்பா, நீயும் ஒன்னால என்ன பண்ண முடியும்? ஓட்டத்தை ஓட முடியும், வெற்றியாய் முடிக்க முடியும் என்று அவர்கள் நமக்கு சாட்சியாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்னங்க, யாருமே இப்போ ஒழுங்கா இல்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, யாருமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. வெற்றியாய் முடித்தவர்கள் நமக்கு சாட்சியாய் மேகம் போன்று இருக்கிறவர்களை மேலே தான் நம்ம பார்க்கணுமே வெளியே கீழே அப்படி இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. வெற்றியாய் முடித்த சாட்சிகளை நாம் வேதத்திலிருந்து படிக்க வேண்டும். தானியேல் எப்படி சிங்க கெபியெல்லாம் தாண்டி வந்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி அக்கினியெல்லாம் கடந்து வந்தார். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நினைக்காதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சகல விதமான பாடுகள் உபத்திரவங்களை கடந்து தான் வர வேண்டும். ஈஸி காஸ்பலை நான் சொல்ல வரல, ட்ரூ காஸ்பலை சொல்கிறேன். இன்றைக்கி எளிதான சத்தியத்தை சொல்லிவிட்டு மக்களை ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் என்னைய ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு சொல்றதுக்கு இல்லை. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அக்கினியை கடந்து போனார்கள், அவர்கள் செங்கடலை கடந்து போனார்கள், அவர்கள் சிங்க கெபியை கடந்து போனார்கள், கோலியாத்தை கடந்து போனார்கள். எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் கடந்து போய் வெற்றியாய் முடித்தவர்கள் அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்மை கர்த்தர் இன்னும் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் கர்த்தர் உங்களை ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், சிந்தையில் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அதிகமாக வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்க 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 தான் நமக்கு தெரியும் எப்படியெல்லாம் நோவா பேழையை கட்டினாரே. ஒரு நாள் 2 நாளாக கட்டினாரு, 100 வருஷம் கட்டினாரே. 100 வருஷம் அவருக்கு எவ்வளவு பொறுமை தேவைப்பட்டிருக்கும், எவ்வளவு நீடிய பொறுமை தேவைப்பட்டிருக்கும். அவரை எவ்வளவு ஏளனம் பண்ணியிருப்பாங்க. ஏய், மழை வருதுன்னு பேழையை கட்டுறியப்பா, 80 வருஷமா கட்டிட்டு இருக்கியே, உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்டிருப்பாங்க. எவ்வளவோ நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள் எல்லாம் கடந்து வந்துதான் இந்த பரிசுத்தவான்கள் இன்றைக்கு நமக்கு சாட்சியாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாருங்க, இன்னைக்கு நிறைய டீச்சிங்ஸ் எல்லாம் இது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, இப்படி இல்லை, இப்படி அல்லன்னு உலகத்தோடு ஒற்று போகிறதற்கு நிறைய காரியங்கள் வந்து விட்டது. வாலிப பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப இன்னைக்கு ஆபத்து. ரொம்ப ஈஸியாக இப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருன்னு தடவி கொடுத்து
ஜெபிக்காத கிறிஸ்தவங்களை, வேதத்தை வாசிக்காத கிறிஸ்தவங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்கிற கிறிஸ்தவம் என்னன்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு தேவ பலன். சொல்லுங்க, தேவ பலன் இருந்தால் எப்பேற்பட்ட போராட்டங்களையும் நாம் கடந்து போக தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஸோ நமக்கு முன்னால் நிறைய பேர் ஓடி இருக்காங்க. பிரதர் சிஸ்டர், சோர்ந்து போயிடாதீங்க. நமக்கு முன்னாடி நம்மளை விட பயங்கரமான பிரச்சனையெல்லாம் கடந்து போயிருக்காங்க. பேதுருவை தலைகீழ போட்டு சிலுவையில் அடித்து கொன்னாங்க. இன்னும் பார்த்துங்க, தோமா இந்தியாவுக்கு வந்தார், அவரை ஈட்டினால் குத்தி கொலை செய்யப்பட்டார். எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலே, ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து, சாட்சியாக இருந்து, வெற்றியாய் ஓட்டத்தை முடித்தார்கள். ஹல்லேலூயா. ஸோ அந்த நாட்களில் நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம், இந்த கடைசி காலத்தில் பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசுக்கு ஜெபிக்காத கிறிஸ்தவெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி, ஜெபிக்காத முழங்கால் போடாத கிறிஸ்தவெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போயிடுவான். நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நாம் அடிக்கடி வேதத்தை வாசிக்கணும். எப்படி தானியேல் வாழ்ந்தார், எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தாங்க, எப்படி பரிசுத்தவான்கள் வெற்றியாய் முடித்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பாருங்க, அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணுமா? வாசிங்க. பாரமான யாவற்றையும். நம்பர் 1 என்னது? பாரமான யாவற்றையும். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, பாரமான யாவற்றையும். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ ஒரு மனிதனாய் பிறந்தால் நமக்கு பலவிதமான பாரங்கள் உண்டு. என்னெல்லாம் பாரம் பாருங்க, வாசிங்க. வேலை ஒரு பாரம் தான். காலையிலே எழுமணுங்க. சிலருக்கு அதிகாலை ஷிஃப்ட்டு, சிலருக்கு நைட் ஷிஃப்ட்டு, சிலருக்கு பகலில் ஷிஃப்ட்டு, பல காரியங்கள் பாரம் தான். ஆனால் வேலையே காரணமாய் காட்டிக்கொண்டு எனக்கு ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லை, ஊழியம் செய்ய நேரம் இல்லை, எனக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபம் படிக்க நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாரங்களின் மத்தியிலே தான் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கென்று நாம் வாழ வேண்டும். ஆமென். கிறிஸ்தவனுக்குன்னா 26 மணி நேரம் 28 மணி நேரம் கிடையாது. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கிறவங்களுக்கும் 24 ஹவர்ஸ் தான். 5 பாடத்தில் ஃபெயில் ஆகிறவனும் 24 ஹவர்ஸ் தான். எப்படி நேரத்தை பயன்படுத்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. வேலை, அப்புறம் பண நெருக்கடி, படிப்பு, வேலை, அதுக்கப்புறம் என்னது? படிப்பு. ஐயோ, பயங்கரமாக படிக்கிறேன், என்னது டியூஷன் போகிறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதனால் எனக்கு என்ன பண்ண முடியல, ஆண்டவர் தேடுறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆனால் அதன் மத்தியிலும் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ தேவன் கிருபை தருவாராக. பண நெருக்கடி பாருங்க, இந்த நாட்களில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, பலவிதமான சூழ்நிலைகள், நமக்கு பாரங்கள் உண்டு, பல பொறுப்புகள் உண்டு. வசிங்க, குடும்ப பொறுப்புகள் பாருங்க, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அநேக பேர்டன் உண்டு. குடும்பத்தில் இபி பில்லு கட்டணும், பால் பேக்கெட் வாங்கணும், பெட்ரோல் போடணும், வீடை மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் செல்ஃபோனுக்கே பயங்கரமாக செலவாகுதில்ல. இப்போல்லாம் செல்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 20,000 போய் எல்லாம் இப்போ 75,000 1 லட்ச ரூபாய்க்கு ஃபோனு. பாருங்கள், இதெல்லாம் கம்மி பண்ணுங்க. இந்த நாட்களில் நான் சொல்கிறேன், வரப்போகிற நாட்கள் நெருக்கடியான காலங்கள், பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் வரும். இந்த வருடத்திலே யுத்தம் தொடங்கினால் பெட்ரோல் விலைலாம் ஏறும். கொஞ்சம் பணத்தெல்லாம் மிச்சப்படுத்துங்க, வீண் செலவுகளெல்லாம் என்ன பண்ணுங்க, கட்டுப்படுத்துங்க. இது ஒரு நல்ல ஆலோசனையை எடுத்துக்கொள்ளுங்க. அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டிக்காதீங்க, ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டிக்காதீங்க. கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. பாருங்க, அப்புறம் வாசிங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் பயங்கர பாரம். ஐயோ, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே. நேற்றுக்கு ஒரு பாஸ்டரை சந்தித்தேன் படப்பையில். ஐயா, ரொம்ப பாரமாக இருக்குயா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுயா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கடனில் மாட்டிகிட்டு இருக்கேன். இந்த பிள்ளைக்கு 25 வயசு ஆயிடுச்சியா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாரம்,
பலவிதமான பாரங்கள், பாரமான யாவற்றையும். ஹல்லேலூயா. பாரம் இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் பாரம் உண்டு. 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கும் பாரம் உண்டு, காலேஜ் பிள்ளைகளுக்கும் பாரம் உண்டு, கல்யாணம் ஆனவங்களுக்கும் பாரம் உண்டு, வயசானவங்களுக்கும் பாரம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 55:22 வாசிங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. தேவையில்லாத பாரங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களை பார்த்து அவங்க இப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க எவ்வளோ கடனில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க இதை வாங்கிட்டாங்க, அவங்க இதை செய்கிறாங்க, அவங்க எவ்வளோ கடனில் எவ்வளோ வீட்டில் கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமா? ஞானத்தை கேளுங்கள். இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேளுங்க. ஒருவன் ஞானத்தோடு செயல்படுத்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஞானம் அதிகமாய் தேவை. இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவரே சம்பூர்ணமான ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி யாக்கோபு 1:5 ஆண்டவரே எங்களுக்கு குறை இருக்குதப்பா, ஞானத்தில் குறை உள்ளவங்க தான் நாங்கள், ஆனால் சம்பூர்ணமான ஞானத்தினால் என்னை நிரப்பும். கேளுங்க, வாயத்தை திறந்து பாருங்க. பைபிள் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால், அப்படின்னா ஒருவன்னா அந்த தனி நபர் தான் கேட்கணும். மாஸ்டர் ஜெபம் பண்ணாரு எனக்கு ஞானம் கிடைக்கும்லாம் நினைக்காதீங்க. ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் அவன் தேவனிடத்தில் என்ன பண்ண கடவன்? கேட்க கடவன். நீங்கள் எல்லாரும் கேளுங்க, ஏசப்பா இந்த மார்ச் மாதத்தில் தேவையில்லாத பாரத்தை நாங்கள் சுமக்காதபடிக்கு எதையெல்லாம் உம்மிடத்தில் இறக்கி வைக்க வேண்டுமோ அதை இறக்கி வைக்க எங்களுக்கு ஞானத்தை கொடும். மற்ற தேவையில்லாத பாரங்களை நாங்கள் சுமக்காதபடி, மற்றவர்கள் பாரத்தை தேவையில்லாமல் சுமக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு நம்முடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி பிள்ளைகளை படிக்க வைங்க. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கையில் இருக்கும்போது அவர்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவருடைய வேலை. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை செய்தால் ஆண்டவரே தேவையில்லாத பாரங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 11:28 பாருங்க, வாசிங்க. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே. பாருங்க, பாரம் வரும்போது வருத்தம் வரும். ஒரி, unnecessary worry, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன அழுத்தங்கள், பலவிதமான காரியங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாரங்களை தாங்களே சுமந்து 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 தேவையில்லாத பாரங்களை சுமந்து சமுதாயத்தில் மக்கள் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க, யார் என்ன நினைச்சாலும் நம்ம பாரம் இல்லாமல் வாழுவதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா.
ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ரெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் ரெஸ்ட்லெஸ்னஸ். அப்படியே போராட்டம், ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாங்கப்பா, தூங்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க, மண்டையை பிச்சுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்ப. இதை நம்ம இதை சுவிசேஷத்துக்கு யூஸ் பண்ணுறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். பாவியே மனந்திரும்புன்னு சொல்கிறோம், நல்லது தான். ஆனால் சபைக்குள்ளே வந்தவர்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாராய் இருந்தாலும் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் தொடர்ந்து. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், பாரங்கள் குறைவாய் தான் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் வீண் பெருமைக்காக, வீணான ஒரு எதுக்காகவும் செய்யக்கூடாது. சாந்தமும் மனத்தாழ்மையுமா, ஏசப்பா நீங்கள் தான்ப்பா எங்களை நடத்தணும், உங்கள் கரத்தில் என் லைஃப்பை ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிறது நீங்கள் தான்ப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி அவருடைய கரத்தில் சாந்தமாக மனத்தாழ்மையாக இருக்கும்போது, வசிங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு, லெகுவான சுமையை நீ சுமந்துக்கோ. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பாரமே இல்லாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவரையே தேட மாட்டேன். வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க, தேடவே மாட்டாங்க. அதனால் உனக்குன்னு கொஞ்சம் என்ன கொடுக்குறேன், லெகுவான சுமையை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ என்ன பண்ணு, அதை சுமந்துட்டு என் பின்னால் வான்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாரம் என்ன தெரியுமா? ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், பட்டணங்கள் மாறணும், தேசம் மறுரூபமாகணும். இதுதான் தேவனுடைய பாரம். ஜனங்கள் யாரும் அழிந்து போகக்கூடாது, ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் அந்த கல்வாரி சிலுவையின் அண்டையிலே வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பாரமாக இருக்கிறது. அவருடைய பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இது லகுவாயிருக்கும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, உன் பாரத்தெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சிருப்பா. நீ ரொம்ப இந்த மார்ச் மாதத்தில் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகணும்லாம் நீ ரொம்ப ட்ரை பண்ணாத. நான் உனக்கு சொல்கிறேன், உன்னுடைய பாரத்தை நான் லகுவாக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா எங்கள் லைஃப்பை கொஞ்சம் ஈஸியாக்கி தாங்கப்பா. ஜோம் பண்ணுங்க, இது என்ன தப்பு இல்லை, நல்ல ஜோம் பண்ணுங்க. ஏசப்பா எங்கள் லைஃப்பை கொஞ்சம் ஈஸியாக்கி தாங்கப்பா. பாரங்கள் ஓவராக நாங்கள் சுமக்காதபடிக்கு அது உங்கள் மேலே இறக்கி வைக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஹல்லேலூயா. நான் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே லைஃப்பை கொஞ்சம் ஈஸியாக்கி தாங்கப்பா, என்னால் ஹேண்டில் பண்ண முடியலப்பா, நீங்கள் கொஞ்சம் லைஃப்பை கொஞ்சம் ஈஸியாக்கி தந்தீங்கன்னா நல்லா இருக்குமே. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அப்படி தான் நம்மளை உதவி செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம லைஃப்பை ஈஸியாக்கிட்டா நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் நம்மளே பேர்டனில், நம்மளே பாரத்தில் இருந்தால் மற்றவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? நம்ம ஃப்ரீயாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஆசீர்வாதமாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இரண்டாவதாக பாருங்க, வாசிங்க, நெருங்கி நிற்கிற பாவத்தையும். அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க, வாசிங்க. அந்த நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்கள்ல பாவத்தை பற்றிலாம் ரொம்ப பேசுறதே கிடையாது. பாவம்னா என்ன, பரிசுத்தம்னா என்னன்னு கூட இன்னைக்கு நிறைய பேர் வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அதை பிரிக்கிற அந்த பக்குவம் இருக்குதானே தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. ஹல்லேலூயா. இது பொதுவான சத்தியம்.
சிறு பிள்ளைகள்ல இருந்து வயதானவர்கள் வரை ஆண்டவர் சொல்றாரு, நீ ஓட்டத்தை ஜெயமா ஓடி முடிக்கணும்னா உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நீ ஓடுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவ சுமையோடு பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் செய்கிற மனிதனுக்குள்ள குற்ற உணர்வு இருக்கும். சிலருக்கு பாவம் செய்து 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 அது அப்படியே துணிகரமாக செய்யும்போது குற்ற உணர்வு கூட இல்லாமல் போயிடும். பாவம் செய்கிறவனால வேதத்தை வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. ஏனென்றால் இந்த வெளிச்சம் அவனுக்குள்ளே இல்லாமல் போய்விடும். பாருங்க, நெருங்கி நிற்கிற பாவம் உலகம், பிசாசு, மாமிசம். ஹல்லேலூயா. சுற்றி நிற்கிற உலகம் பயங்கரமான உலகம், சீர்கெட்டு போன உலகம் என்று வேதம் சொல்லுகிறது. நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும். கர்த்தர் மனிதனை படைத்ததுக்கு மனஸ்தாபப்படுகிறார். சீர்கெட்டு போன உலகம், பாவம் எது பரிசுத்தம் எது என்று தெரியாத ஒரு உலகம். இன்றைக்கு பயங்கரமான உலகம். ஒரு பக்கம் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், குடி, போதை, பயங்கரமான காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாலிப பிள்ளைகள் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகம், அப்புறம் என்னது? சத்தமா சொல்லுங்க. பிசாசு. கண்ணுக்கு தெரியாத கட்டுகள், கண்ணுக்கு தெரியாத கட்டுகள். 13 வருஷம் ஒரு அம்மா சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, நிமிர முடியாத கூனி. இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ஏதோ வியாதி போலன்னு. ஆனால் ஆண்டவராக இயேசு சொன்னார், 13 இல்லை 18 வருஷம், 18 வருஷமாய் சாத்தான் இவளை கட்டி வைத்திருந்தான். ஹல்லேலூயா. பிசாசு சிலரை கட்டி வச்சிருக்கிறான், ஜெபிக்க முடியாதபடி, கர்த்தரை தேட விடாதபடிக்கு பலவிதமான கட்டுகள். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவிழ்க்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைங்க செல்ஃபோனில் நெருங்கி நிற்கிறது என்ன தெரியுமா? நம்ம கூடயே இருக்கிறது என்னது? இந்த செல்ஃபோன். கவனமாக இருங்க. ஆண்டவர் பைபிளில் சொல்லி வச்சிருக்கிறாருன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. நானும் கையில் வச்சுருக்கேன், நீங்களும் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியலனா நம்முடைய நெருங்கி நிற்கிற பாவங்களில் நாம் விழுந்து போய்விட்டோம் என்றால் நம்ம ஒரு வல்லமையுள்ள ஒரு ஊழியனாக, வல்லமையுள்ள விசுவாசியாக வாழ முடியாமல் போய்விடும். பாருங்க, இந்த நாட்களில் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன பண்ணுமா? உதறி தள்ளிவிட்டு. எல்லாம் சொல்லுங்க, உதறி தள்ளிவிட்டு. சத்தமா சொல்லுங்க, உதறி தள்ளிவிட்டு. இதெல்லாம் ஆண்டவர் நம்ம நியாய தீர்ப்பு நாளில் இதெல்லாம் தான் வச்சு நியாயம் தீர்ப்பாரு. நியாய தீர்ப்பு நாளில் சும்மா கிடையாது. நோவாவின் காலத்தில் கர்த்தர் கிருபை கிருபை கிருபைன்னு இருந்தார். ஆனால் நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு போன வாரம் நோவாவுடைய இந்த செய்தியை முடிச்சுட்டு அடுத்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தா ஜனங்கள்லாம் அப்படியே தத்தளிக்கிறாங்க. ஆண்டவுடைய கிருபையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் காப்பாற்ற முடியாது. கதவு அடைக்கப்பட்டு விட்டால் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. இந்த கிருபையின் காலத்திலே நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரொம்ப க்ளோஸா பாவம் இந்த நாட்களில் நெருங்கி வருதில்ல, எச்சரிப்பா இருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும், என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். அதை நாம் கடினப்படுத்தி கொண்டால் உணர்வில்லாமல் போய்விடுவோம். நோவாவின் காலத்தில் ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருப்பார்கள். எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க நோவா மேலே தான் கோவப்பட்டாங்களே ஒளி அவங்க மனம் திரும்பலை. பிரசங்கம் பண்ணுறவங்க மேலே கோவம் வரும். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவரே நாம் மனம் திரும்ப விரும்புகிறோம்பான மனம் திரும்பினால் கர்த்தர் நமக்கு கிருபையின் மேல் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு. பாருங்க, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. சோதோம் குமோரா பயங்கரமான பாவத்தின் பட்டணமாக இருந்தது. அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு முன்னதாக ஆண்டவர் சொன்னாரு, நீ திரும்பி பார்க்காம ஓடிப்போ. வாசிங்க,
பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மலை என்றால் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு நேராக நாம் ஓடி போக வேண்டும். இந்த நாட்களில் எங்கே பாவம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்த விட்டு ஓடிடணும். அங்கே இருந்து நான் அந்த சூழ்நிலையை நான் பாவத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நான் மாற்ற போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது. பாருங்க, ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. பாவம் இருக்கிற இடம் சோதோம் குமரால, இந்த இடத்துல உனக்கு அங்கே வேலையே இல்லைப்பா, நிற்காத, ஓடி போயிரு, உன் ஜீவன் தப்ப ஓடி போன லோத்துவுக்கு ஆண்டவர் சொன்னார். அவன் ஓடி போனான். அவன் மனைவி, அவன் பிள்ளைகள் 4 பேர் ஓடுறாங்க. என்ன நடந்துச்சு பாருங்க. 26வது வசனம் நினைக்கிறேன், அதை வாசிங்க. இதில் இல்லைன்னு நினைக்கிறேன், வாசிங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிப்பின் வார்த்தை. இதெல்லாம் விளையாட்டு கிடையாதுங்க. லோத்துடைய மனைவி என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ எங்கள் வீட்டில் நான் எவ்வளோ சேர்த்து வச்சேன், என் பீரோவில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா, அதை போய் எடுக்கணுமே. ஒரு பக்கம் முன்னால் போகிறதா பின்னால் போகிறதான்னு தெரில. அவங்க பின்னால் கூட போகல, திரும்பி தான் பார்த்தாங்க. பின்னிட்டு பார்த்து என்ன ஆயிட்டாங்களா, உப்பு தூணானாள். she became a pillar of salt அப்படின்னு வேதம் போடுகிறது. ஏன்னா ஆண்டுடைய கோபாக்கினை இறங்கின போது அந்த பட்டணம் அப்படியே தீக்கரை ஆகப்பட்டது. அந்த மகளும் அந்த லோத்தின் மனைவியும் உப்பு தூணானாள். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், ஆனால் முழு குடும்பமும் காக்கப்படவில்லை. ஏனென்றால் ரட்சிப்பு தனிப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரட்சிப்பு தனிப்பட்டது. அப்பா ஜெபிக்கிறார், அதனால் மனைவி பிள்ளைங்க காப்பாற்றிக்கலாம் இல்லை. மனைவி ஜெபிக்கிறாங்க, அதனால் என் புருஷன் காப்பாற்றிக்கலாம் இல்லை. ரட்சிப்பு தனிப்பட்டது, நியாய தீர்ப்பு தனிப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொரு தனி மனிதனுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார், உயிர்த்தார். அவர் நியாய தீர்ப்பையும் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இந்த பூமியிலே வாழுவதற்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். பிறப்பதும் தனியாதான், இறப்பதும் தனியாதான், நியாய தீர்ப்புக்கு போகிறதும் தனியாதான். குடும்பமாக பிறக்கலை, குடும்பமாக மறிக்க போகிறதில்ல, தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். கர்த்தர் இந்த பூமியில் நமக்கு டெம்பரரியாக ஒரு ஃபேமிலியை கர்த்தர் கொடுத்து, நமக்கு வேதத்தை கொடுத்து இப்படி வாழுப்பான்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரே ஒழிய, நம்ம அவனவனுடைய ரட்சிப்பு அது அவங்கவுங்க கையில் இருக்குது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. லோத்து ஓடி போனான், திரும்பி பார்க்காம ஓடினான். ஐயோ இந்த அழிவுலேருந்து நான் தப்பிச்சா போதும்னு ஓடினான். அவன் மனைவி கூட ஓடிட்டு இருந்தவங்க திடீர்னு திரும்பி பார்த்தாங்க. எப்பா என் வீட்டை விட்டு வந்தனே, இதை விட்டனே, அதை விட்டனே. சோதோமை திரும்பி பார்த்தவங்க உப்பு தூணா போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் எதுக்காக எழுதி வச்சிருக்காரு? திருஷ்டாங்கங்களாக கடைசி காலத்தில் வாழுகிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 3ஆவதாக வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. வாசிங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அவரை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். Looking unto Jesus, the author and finisher of our faith, we have to keep running. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே நாம் விசுவாசத்தை துவக்கினவர் அவர்தான், நம்முடைய விசுவாசத்தை முடிக்க பண்ணுகிறவரும் அவர்தான். அவரையே நோக்கி ஓட வேண்டும் என்றால் இந்த வேதம் நமக்கு ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, இயேசுவையே நோக்கி. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவையே நோக்கி.
looking unto Jesus. We have to run the race. நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். இன்னைக்கு பாருங்க, இந்த பாஸ்டர் எப்படி செய்கிறாரு, இந்த ஊழியம் இப்படி செய்கிறாங்களே, யார் எப்படி வேணால் செய்யட்டும், அவங்களுடைய கிருபையின்படி செய்யட்டும், அவங்க அழைப்பின்படி செய்யட்டும், நல்லாவே செய்யட்டும், நம்மளை விட நல்லா செய்தால் கூட சந்தோஷம். ஆனால் நமக்கு இயேசுவையே நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி என்றால் வாசிங்க, சாந்தம், அவருடைய சாந்தம், மனத்தாழ்மை, அவருடைய மனத்தாழ்மை, மனதுருக்கம், அவருடைய மனதுருக்கம், நன்மை செய்தல், அவர் எப்படி நன்மை செய்தாரோ, ஜெப ஜீவியம், அவர் எப்படி ஜெபித்தாரோ, பிதாவின் சித்தம், அவர் எப்படி பிதாவின் சித்தம் செய்தாரோ, பரிசுத்தம், அவர் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ, அதை போல இயேசுவையே நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவை குணாதிசயத்தை போட்டுட்டே போகலாம், 100 பாயிண்ட்டுக்கு மேலே போடலாம். ஆனால் இந்த ஸ்லைடில் இவ்வளோ தான் போட முடிஞ்சுது. ஆனால் நமக்கு பேசிக்கான காரியங்கள், அவர் ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தேன், மனதுருக்கம் உள்ளவராய் இருந்தார், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். காலையில் ஜெபித்தார், மத்தியானம் ஜெபித்தார், இரவிலே ஜெபித்தார், அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், ஜெபத்தை பற்றி ஓமையை சொன்னார், ஜெபமே அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அவர் உபவாசித்து ஜெபித்தார். இப்படியாக பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவர் பிதாவின் சித்தம் செய்தார். எதை செய்தாலும் பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம். நான் இந்த பூமியில வந்தது பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன். I have come to fulfill the will of the Father. பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன் என்று சொல்லி அவர் வாழ்ந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பூமியில் அவர் வாழும்போது திருமணம் பண்ணல, பாவம் செய்யல. ஆனால் ஆண்டவராக இயேசு, நான் பரிசுத்தராய் இருந்தது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. I am holy and you also be holy. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இயேசுவையே நோக்கி, எல்லாம் சொல்லுங்க, இயேசுவையே நோக்கி. வாலிப பிள்ளைங்களா, இயேசுவையே நோக்கி ஓடுங்கப்பா. வாலிப பெண் பிள்ளைங்க, இயேசுவையே நோக்கி ஓடுங்க. பெரியவங்க, பேசுகிற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, ஆண்டவராக இயேசுவையே நோக்கி ஓடணும். இன்றைக்கி பாருங்கள், நிறைய யூடியூப்பில் நிறைய அந்த பெரிய ஊழியக்காரங்களை பற்றிலாம் பேட்டிலாம் எடுக்கிறாங்க. அவங்க நிறைய கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது, நிறைய சர்ச்சைக்குரிய காரியங்கள் இருக்கிறது. அதை பார்ப்பதை விட பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு, லூக்கா, யோவான், அந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள், இப்படி வேதத்தை வாசித்து பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பார்த்து ஓடத்தக்கதாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கார். 4ஆவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு. வாசிக்கலாம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம், பொறுமையோடு ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த முதல் 3 காரியத்தை சரியா செய்தாதான் இந்த 4ஆவது காரியத்தை நம்ம சரியா செய்ய முடியும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட வேண்டாம். இது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்லை, 1 வாரம் ஓடுறதில்ல, 2 வாரம் ஓடுறதில்ல. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை. அதனால் ஸ்டெடியாக ஓடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறதை விட ஸ்டெடியாக ஓடணும், நிதானமாய் ஓட வேண்டும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். நமக்கு லேன் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு லேன் இருக்குது. ஓட்டப்பந்தயத்தில் லேன் 1, லேன் 2, லேன் 3 ஓட்டத்தில் நமக்கு எங்கே ஓட்டத்தை வச்சிருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில், கர்த்தர் வச்ச ஓட்டத்தில் நான் அங்கே ஓடி இருக்கலாம், நான் அமெரிக்காவில் செட்டிலாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் ஆஸ்திரேலியாவில் செட்டிலாக இருந்தால் ஆண்டவர் உங்களை பம்மலில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே வச்சு இந்த ஓட்டத்தை ஒழுங்காக ஓடணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் கற்பனை உலகத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீ எப்படி பண்ணு, பொறுமையாக ஓடு. கர்த்தர் கொடுத்த கணவனோடு ஓடு, கர்த்தர் கொடுத்த மனைவியோடு ஓடு, கர்த்தர் கொடுத்த குடும்பத்தோடு ஓடு, கர்த்தர் கொடுத்த சபையோடு ஓடுங்கள்.
கர்த்தர் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த ஓட்டத்துல, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க ஓட ஆரம்பிச்சிருங்க, நின்றுட்டு இருக்கவங்க ஓட ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது. நடக்கிறவங்க கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிடணுமா? ஓட ஆரம்பிச்சிடணும். இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் இந்த வசனத்தை கடைசியாக ஒரே ஒரு முறை வாசி முடிச்சிடலாமா? ஹல்லேலூயா. வீட்டில் போய் இதை வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவான சத்தியம் இது. இதுக்கு நான் விதி விலக்குன்னு சொல்லவே முடியாது. நான் 30 வருஷம் விசுவாசிங்க, நான் 40 வருஷம் விசுவாசிங்க, பாவத்தை பற்றி என்கிட்ட பேசுகிறீங்களா? இல்லை. பாவம் நம்ம வீட்டை நம்ம சுற்றி தான் இருக்குது. அதை விட்டு நம்ம ஓட வேண்டும். ஹல்லேலூயா. வாரங்களை விட்டு ஓட வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நிற்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் பாடலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Hallelujah. Hallelujah. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. வானம் தேவனுக்குரியது, பூமியும் அவருக்குரியது. மனிதனை கர்த்தர் இந்த பூமியிலே வைத்து அவருக்கு சாட்சியாய் வாழும்படியாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே ஒரு சில ஆண்டுகள் வைத்திருக்கிறார். இந்த பூமியும் இந்த வானமும் தேவனுடைய வரலாறாய் இருக்கிறது. தேவன் ஆதியும் அந்தமாய் இருக்கிறார். அதிலே உங்களையும் என்னையும் ஒரு பங்காய் வைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்திலே நாம் தேவனுக்கென்று பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவதற்கு தேவன் கிருபை தருவாராக.
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன ஆண்டவர் தம்முடைய மகிமையை கர்த்தர் இந்த நாட்கள்ல விளங்க பண்ணுகிறார். அவரிடத்துல கிருபையை கேளுங்க. ஓட்டத்தை ஓடுவதற்கு எனக்கு பலன் தாங்கப்பா, ஓட்டத்தை ஓடுவதற்கு எனக்கு பலன் தாங்கப்பா. ஆண்டவரே, நான் எந்த விதத்திலும் நின்று விடாதபடிக்கு, உட்கார்ந்து விடாதபடிக்கு, ஆண்டவரே நடக்காதபடிக்கு, பின்னிட்டு பாராதபடிக்கு, முன்னோக்கி செல்ல கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாருங்கப்பா. வெற்றி உள்ள மாதமாக, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிற மாதமாய் கர்த்தர் எங்களை நடத்த போவதுக்கா ஸ்தோத்திரம். எங்களுடைய அழைப்பிலே, எங்கள் ஓட்டத்திலே நாங்கள் உறுதியாய் நிலைத்திருந்து ஓட கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.